नंदकुमार आ रहा है। हाँ? नंदकुमार 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 ஏன்டா பயப்படுறீங்க? அவன் ஏரியாவுக்கு போய் அவங்க ஆளுங்களை அடிச்சிட்டு வந்தான். தைரியம் இருந்தா அவன் இந்த ஏரியாவுக்கு வரட்டான். Got it. Very good. Well done, நந்தகுமார். வணக்கம் சார். நாங்க பாம்பே தமிழ் பத்திரிகையில இருந்து வரோம். அப்படிங்களா? சார், உயிர் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி எல்லாம் வேலை செய்றீங்களே, உங்களுக்கு ஆபத்து இல்லையா? எங்கள மாதிரி சினிமா கலைஞர்கள்லாம் தொழில்னு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டா மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது தான் குடும்பத்தை பத்தியே நினைப்போம். அந்த அளவுக்கு எங்க கவனம் பூராவுமே தொழில தான் இருக்கும். ஏன் சார், நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து சண்டை போடுறீங்களே, அதனால உங்க உடம்புல சுளுக்கோ எலும்பு முறிவோ ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்ற ஆபத்து எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அப்படி எலும்பு முறிவோ சுளுக்கோ ஏற்பட்டா உடனடி நிவாரணமாக நாங்கள் எங்கள் கைவசம் வைத்திருப்பது பாபா பாபா பெயின் கில்லர், பாபா பெயின் பாம் அண்ட் பாபா டேப்லெட்ஸ் ஆல்சோ. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த ஆட் ஃபிலிமுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவா இருக்கு. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விளம்பரம் பண்ணது பெருசு இல்ல மேன். இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்கு 25 லட்சம் லாபம் வரணும், அதுதான் பெருசு. அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்காகத்தான் நந்தகுமார் மாதிரி திறமையான சேல்ஸ்மேன் நம்ம கிட்ட இருக்காங்களே சார். இவன் திறமை எங்க நான் சேல்ஸ்ல காட்டான், சினிமால அடிக்க போயிட்டான். யாரை கேட்டு அடிக்க போறேன், யாரை கேட்டு அடிக்க போறேன், அதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன். ஓஹோ, இவர்தான் நடிச்சாரா? எஸ் சார். கையை விடு, டோன்ட் டச் மை பார்ட்னர். அது சரி சார், இவருக்கு உண்மை தெரிய வேண்டாமா சார்? இந்த விளம்பர படத்தை என் பொறுப்புல ஒப்படைச்சிருந்தாங்க. திடீர்னு இதில் நடிக்க வேண்டிய ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. சரி, பொறுப்பை ஏத்துட்டுமேங்கிறதுக்காக நானே நடிச்சு முடிச்சிட்டேன். தட்ஸ் ஆல். வெரி குட், நல்லா ஆக்ட் பண்றீங்க. இந்த மோட்டார் பைக்ல விதையெல்லாம் கட்டுறீங்களே, அது எப்படி? நான் காலேஜில் படிக்கும் போதே ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1. அது மட்டும் இல்ல, இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ், அக்ரோபேட்ஸ் இது எல்லாமே எனக்கு எப்பவுமே ரொம்ப ஈடுபாடு. அதோட இன்னும் பல விஷயங்களை நான் நிறுத்து. உன்னை பத்தி நீயே பெருமை பேசிக்காத. நீ சகலகலாவலன்னு ஊருக்கே தெரியும். ஒழுங்கா இந்த படத்தை எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு ப்ரொடக்ஷன் டெவலப் பண்ணு. அண்டர்ஸ்டாண்ட்? எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார்.
शुक्रिया आपने बच्ची को बचा लिया குழந்தைன்னு கத்துறது தமிழ்ல, நன்றி சொல்றது இந்தியிலயா? ஆயிரம் தான் இருந்தாலும் அதிர்ச்சின்னு வரும்போது அவங்க தாய் பாசை ஆட்டோமேட்டிக்கா வாயில வந்துட்டு பாத்தீங்களா? சார் வந்து பேசாத. குழந்தையை பெத்துட்டா மட்டும் பத்தாது, அதை எப்படி வளர்க்கணுங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது இருக்கணும். ஐயோ நான் வந்து- Shut up. உனக்கு வயசாயிருச்சு, நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிட்ட. ஆனா குழந்தை அப்படியா? இப்பதான் அது பூவு, இனிமே பிஞ்சாகி காயாகி கனியாகி அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா? அந்த குழந்தை பெரிய போய் அடைய வேண்டாம். मुन्नी ये मेरी बेटी है ஓ கடப்படா ஓகேயா. இந்த குழந்தைக்கு நீங்க அம்மா, இவங்க பெரியமாவா? नहीं भैया அது நகியா शुक्रिया இருக்கட்டு. ஏயா நீ ஆம்பளை புடிச்சு குழந்தையை காப்பாத்துறே, நான் பொம்பளை அதிர்ச்சியில கத்துறேன், உடனே அந்த குழந்தைக்கு நான் தான் தாய்னு முடிவு பண்ணிட்டியா? அது இல்லைங்க. பேசாத. என்ன சொன்ன? நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்னு சொன்னேன்ல. என்ன பார்த்தா அவ்வளவு வயசான மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல ஒரு உத்தேசம். Don't talk. உன் கண்ணாடிக்கு பவர் அதிகமா இருந்தா அதை கைட்டிட்டு என்ன பாரு, என் இள வயசு உனக்கு தெரியும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் எந்த ஆம்பளையும் ஏன் எடுத்து பார்த்தது இல்ல. I am 20, only sweet 20. Do you understand that? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இல்ல 20 வயசு தான் ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நானே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடுறேன். What? மீண்டும் சந்திப்போம் மை ஸ்வீட் டார்லிங். Sweet darling. Buffoon. भजनलाल जोलूलाल लड़की आती है। Hello. ஹலோ. Hi. குட் நைட், गुड मॉर्निंग, குட் ஆஃப்டர்நூன், नमस्कार। குட் மார்னிங். ஏன் சார்? நானும் ஒரு சாதாரண டைபிஸ்ட். நீங்களும் என்னை விட சீனியர் ஆபீசர். நான் வரப்ப ஏன் சார் எனக்கு எந்திரிச்சு விஷ் பண்றீங்க? ஷாலி, நாங்க உனக்கு மதிப்பு தர்றது உன் வயசுக்கு இல்ல, உன் சைஸுக்கு. உன் போஸ்ட பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. உன்னுடைய வேஸ்ட் இன்னைக்கும் இப்படியே இருக்கணும். என்ன லிப்ஸ் என்ன ஹிப்ஸ், நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து உனக்கு ஒரு ரசிகர் மன்றத்தையே ஓபன் பண்ணுவோம். ஹலோ மிஸ்டர் நந்தகுமார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வில்ல வந்துட்டான். ஹீரோ ஆயிட்டீங்க போல இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஹாபி. அந்த படத்துல உங்க கூட ஹீரோயினா ஆக்ட் பண்றதுக்கு என்ன மட்டும் போட்டிருந்தா எவ்வளவு மஜாவா இருந்திருக்கும். அது சரி, நீ மட்டும் ஹூன்னு சொல்லு. இவன் வீட்டு அடமானம் வச்சாவது உன்னை வச்சு ஜெகன்மோகன் மேல ஒரு படம் எடுக்கிறேன். என் வீட்டை வைக்கிறதா இருந்தா நான் தான் ஹீரோ. நான் தான் வில்லன். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ராஜபாளையம் கடிச்சா தொப்புல சுத்தி 7 ஊசி. ஆபீஸ்ல சினிமா படம் ஷூட்டிங் எல்லாம் ஒன்னால தான் வந்தது. நீ ஏன் நடிக்க போற? நீ ஏன் நடிக்க போற? பாத்தியா, ஒருத்த படம் எடுக்க போறாங்களா, ஒருத்த நடிக்க போறாங்களா? ஹீரோ வில்லன் டூயட் ரேப், வாட் ஆல் திஸ் நான்சென்ஸ்? இட்ஸ் a highly reputed company. All the 24 hours மருந்த பத்தி மாத்திரை பத்தி மட்டும் தான் பேசணும். அண்டர்ஸ்டாண்ட்? மணி நாச்சு ஓடல சார். ஏன் கடையில ஓடுது மேன்? மணி பத்தாச்சு இல்ல, வேலை இடத்துல உனக்கு என்ன வெட்டி பேச்சு? தெருவுக்கு போ, ஷாப்புக்கு ஷாப்பு போய் மருந்துகளை டெலிவர் பண்ணு. சென்ட்ரல் சீரியஸ் கேக்குதா உனக்கு? கெட் அவுட், கெட் அவுட். வேலை இடத்துல எல்லாரும் ஒழுங்கா வேலையை பார்க்கணும், இல்ல கடிச்சு கொதறிடுவோம். கொதறி அரே வாங்க வாங்க. அம்மா திடீர்னு இந்த பக்கம். அம்மாவா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? ஐயோ என்னங்க இது? அம்மானு கூப்பிடுறது ஒரு மரியாதை காரணமா தான். நான் உங்களை ரோட்ல அம்மானு கூப்பிட்டதுக்கும் இப்ப இங்க அம்மானு கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட நான் எந்த விளக்கமும் கேட்க விரும்பல. ஆனாலும் நீங்க ரொம்ப தான் கோச்சிக்கிறீங்க. ஏதோ முதல் முறையா நம்ம லிஃப்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆசையா உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாம்னு நினைச்சா. இத பாருங்க, இது உங்க ஆபீஸ் லிஃப்ட் இல்லைங்க, இந்த பில்டிங் லிஃப்ட். இது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, இந்த பில்டிங்ல இருக்கிற அத்தனை ஃப்ளோருக்கு சொந்தம். அண்டர்ஸ்டாண்ட்? பாய் 6th ஃப்ளோர் அம்தே. டேய் நில்றா. நான் இந்த ஆபீஸ் எத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்கேன். அந்த அம்மா சொன்ன உடனே அமைக்கிறதா? மறுபடியும் அம்மாவா? சரி, அம்மா உங்களுக்கு பிடிக்காதல்ல? ஓகே டியர் மேடம். டியர் கேர் ஒண்ணும் கிடையாது. சரி வெறும் மேடம். நான் தான் முதல்ல ஏறினேன், அதனால நான் முதல்ல இறங்கிறேன். டேய் மூடுறா. டேய் நில்றா. இப்போ நான் மூடுறதா நிக்கிறதா? ஷோ, இத பாருங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட்ல ஏறினேன், அதனால நான் தான் முதல்ல 6th ஃப்ளோர் போணும். டேய் இது நம்ம லிஃப்ட், முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் போ. வேண்டாம், நேத்து தான் என்கிட்ட தகராறு பண்ணிருக்கீங்க, மறுபடியும் என்கிட்ட தகராறுக்கு வராதீங்க. தகராறு வேணா நீங்க வெளிய நில்லுங்க, நான் இறங்கிட்டு அப்புறம் லிஃப்ட் அனுப்புறேன். லுக் மிஸ்டர், எல்லா இடத்துலயும் பொண்ணுங்களுக்கு தான் முதல் இடம், அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. பொண்ணுங்களுக்கு தான் முதல் இடங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லையே. வாட்? தம்பி 6th ஃப்ளோர் நமக்கு. நோ கிரவுண்ட் ஃப்ளோர். 6th. நோ கிரவுண்ட். உங்க ரெண்டு பேர் சண்டையில லிஃப்ட்டுக்கே கோவம் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் நடந்தே போலாம். வெரி குட். மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்பவுமே மேலே ஏறது தான் ரொம்ப கஷ்டம், கீழே இறங்குறது ஈஸி. எனக்கு 2 ஃப்ளோர் தான், டக் டக் டக்னு இறங்கிடுவேன். நீங்க பாவம் 6வது மாடி 120 படி. போங்க அனுபவிங்க. எப்பவுமே ஆண் பாவம் பொல்லாது. அதுலயும் என்ன மாதிரி ஆம்பளைங்களை நீங்க பகைச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு. 120 படி ஏறதுக்குள்ள தசு புசுன்னு மூச்சு வாங்கி நல்லதுதான், உடம்பு இன்னும் கொஞ்சம் இளைக்கும். See you. Bye bye பாப்பா. மிஸ்டர் மெடிசன், மிஸ்டர் மெடிசன், மிஸ்டர் மெடிசன். ஹலோ மெடிசன், तुम्हारा पैंट शर्ट. டேய் டேய் இங்க வாடா. நான் போட்டது 5 பேண்ட் 5 ஷர்ட். என்னது ஒரே ஒரு செட் கொடுத்துருக்க?
நீ எத்தனை கொடுத்தாலும் ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் போட்டு போவ. என்ன நான் என்ன போகணும்னு முடிவு பண்றது நீ யாரா? நீ யாரா? யோ, இந்த தெருவே என்ன ட்ரெஸ் போடணும் நான் தான் முடிவு பண்ணோம். அப்படிங்களா? பின்ன டாக்டர், இன்ஜினியர், பேங்க்ல வேலை செய்யறவரு, டீச்சர், அந்த பிசினஸ் மேனுங்க, காலேஜ் போற பசங்க, இன்னைக்கு காலேஜ் போற பொண்ணுங்களுக்கு கூட நான் கொடுக்குற துணி தான். டேய், நீ இப்ப மரியாதையா பேலன்ஸ் துணி எல்லாம் கொண்டு வர போறே இல்லையா? என்னையா மிரட்டுற? இந்த தெருவுல மொத்தம் 50 வீடு இருக்கு. ஒவ்வொரு வீட்டையும் 10, 15 துணி போட்டா எப்படியா வேலை செய்ய முடியும்? பத்தாதுக்கு நாட்டுல தண்ணி பிரச்சனை வேற. பூமியில இருக்கிற தண்ணிலாம் லாரில எடுத்துட்டு போய் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு வித்துறாங்க. எங்களுக்கு கிடைக்கிற சிறுநீரை வச்சு தானே துவைக்க முடியும். சிறுநீரா? யோ 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 யோ, சிறுநீர்னா சிறு அளவு நீரியா? உன் புத்திய காமிச்ச பாத்தியா? ட்ரைக்கிங்ல போட்டா 15 ரூபா ஆகும். எங்க கிட்ட போட்டா 1 ரூபா தான். அந்த கஞ்சத்தனத்துல தான் நீங்க எங்க கிட்ட போடுறீங்க. இதுல இவ்வளவு கேள்வி வேற. இனிமே உன் துணி வேணா, நான் வரேன். அண்ணே அண்ணே அண்ணே, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு சீக்கிரமா கோச்சிட்ட எப்படி? மத்தவங்க துணி வேணா தவற முறையில் கொடுங்க, என் துணியை மட்டும் ஒட்டு மொத்தமா கொடுத்துருங்க. அதானே நீங்க மட்டும் ஸ்பெஷல். அது மத்தவங்க எல்லாம் குடியும் குடித்தனமா இருக்காங்க, நான் ஒத்தையாளு, அதனால கொஞ்சம் கருணை காட்ட சொன்னேன். என்ன சொன்ன? ஒத்தையாளா? யோ, வாழ்க்கையில 20 வயசு வரைக்கும் தான் என் ஒத்தையாளு. அதுக்கப்புறம் பொண்ணை பார்த்தமா, லவ் பண்ணமா, கல்யாணம் பண்ணமா, குழந்தைய பெத்தமான்னு போயிட்டே இருக்கும். ஏன் புலம்புறீங்க? சுலபமா சொல்லிட்ட, பொண்ணு கிடைக்கணும்ல. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதா கஷ்டம். பொண்ணை செட்டப் பண்ணது ரொம்ப ஈஸி. இல்ல, எனக்கு பொண்ணு செட்டப் பண்ண வராது. அப்ப 5 வருஷம் கழிச்சு என்ன பாரு. எதுக்கு? இப்பதான் போலீஸ்காரன் பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்குது. 10ஆம் கிளாஸ் வரட்டும், பொண்ணை எப்படி செட் பண்ணன்றதை நான் உனக்கு காட்டுறேன். நாளைக்கு அந்த போலீஸ்காரங்க சொல்லி உன்னை அந்த தெரு பக்கமே போக விடாத மாதிரி பண்றேன் இல்லையாப்பா? போடா. ஹலோ, வாங்க. என்ன சார், என்னாச்சு? என்னத்த நீ வண்டி ரிப்பேர் பார்க்கறேன்னு எனக்கு புரியலையா? நான் வாங்குற சம்பளத்துல பாதி உனக்கு கொடுக்கறதுக்கே சரியா இருக்கு. ஒண்ணு பண்ணு, நான் இங்க இருக்கிறேன், என் பெட்டி எடுத்து நீ ரோடோட சுத்து, அப்பதான் உனக்கு புரியும். வண்டியை ஒழுங்கா ஓட்டணும், பொண்ணுங்களை பார்த்து சர்க்கஸ் பண்ணக்கூடாது. எது? நான் பொண்ணுங்களை பார்த்து சர்க்கஸ் பண்றேனா? இல்ல, உடம்ப பார்த்தோன்னா என்ன வியாதி டாக்டர் சொல்ற மாதிரி வண்டியை பார்த்தோன்னா என்ன கோளாறுன்னு மெக்கானிக் சொல்லுவான் சார். ஐயோ, நாட்டுல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வார ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நண்பா, மனசுல எதுவும் வச்சுக்காம சாயங்காலத்துக்குள்ள ரெடி பண்ணு, நான் வந்து வாங்கிக்கிறேன். பட்டுமா? ஓகே ஓகே. இவனா? இன்னைக்கு நம்ம பைக் ரிப்பேர் ஆனது ஒரு காரணத்துக்காக தான் போல இருக்கு. என்ன கிஸ்ஸுக்காக? இல்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? இன்னைக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, டாக்ஸில போயிடணும். நான் தான் முதல்ல கூப்பிட்டேன். இல்ல, நான் தான் முதல்ல கூப்பிட்டேன். என் குரல் கேட்டு தான் அவன் வந்தான். என் குரல் தனி குரல். தமிழ்நாட்டுல என் குரலுக்குன்னு ஒரு தனி மரியாதையே உண்டு. அந்த குரலை கேட்டு தான் வந்திருக்கான். உன் குரலை கேட்டு வரதுக்கு இதோட தமிழ்நாடு இல்ல, பாம்பே. நானும் தமிழ் தாமா. பாத்தியா, அது நம்ம ஆளு, இது நம்ம ஆளு தான் சார். வாட்? இப்போ அவர் யார் கூட வர போறாருன்னு பாக்குறியா? பார்க்கலாம். நீ எங்க போகணும்? மெரின் டிரைவ். ரெண்டு பேருமே வாங்க. தேங்க் யூ. ச்சே, இந்த ஆள் கூட நான் வரேன்டா. ச்சே. ஏய், என்ன என்னமோ நான் கூட வர சம்மதிச்சிட்ட மாதிரி சேச்சுங்கற. நான் சொந்தமா ஒரு டாக்ஸி வாங்கி போனாலும் போறேனே தவிர உங்க கூட வர மாட்டேன். अरे सुनो। தொலையா போச்சு. चौपाटी आओगे? बैठो. எனக்கு சவாரி வந்துருச்சு, நீங்க சண்டை போட்டு மெதுவா வாங்க. அந்த பார்ட்டி நல்ல பார்ட்டி தான். ஓகே, தேங்க் யூ. போங்க போங்க. ஓ, பார்ட்டி நல்ல பார்ட்டி தான். நீ என்கிட்ட வம்பு பண்றதுக்குனே வர. நீ சும்மா இருமா. 24 மணி நேரமும் மருந்து பெட்டி தூக்கி ரோடோட சுத்ததுக்கு எனக்கு டைம் பத்தல. இதுல வேற உன் பின்னால சுத்திட்டு இருக்கேன்னா என்ன ஒண்ணு பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை டைம் இருந்தா சொல்லு, நம்ம 2 பேரும் எங்கேயா ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அங்க போய் ஜாலியா சந்தோஷமா சங்கதி போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர். இதான் பெண் பாவம் பொல்லாதும்பாங்க. என்ன சொன்ன இன்னைக்கு? 6வது மாடி 120 படியா? போ, இப்படியே ஆபீஸ்க்கு போ, சூப்பரா இருக்கும். ஓ, பாட்டி நல்ல பாட்டிரே. சேச்சா, சேர் அடிச்சது கூட எனக்கு அவமானமா தெரியல. அந்த பொண்ணு முன்னால் அடிச்சு அவ கிண்டல் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டானே, அதெல்லாம் பெருத்த அவமானமா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து இவன் வேற ஒரே பேண்ட் ஒரே ஷர்ட் கொடுத்து கழுத்து அறுத்துட்டான். என்னங்க? உங்களுக்கு தேவையான குருவி மார்க், கடா மார்க், ஆந்தை மார்க், மயில் மார்க் போன்ற பல வகையான ஊதுவத்திலும் கிடைக்கும் சார். ஒரே ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கிக்கிங்களா சார்? மன்னிக்கணும், நான் நேத்தா மார்க்கெட் இருந்து 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நீங்க வேற வீடு போய் பாருங்க. ஏங்க,
நான் தான் வாங்கிட்டேன்னு சொன்னேன்ல. எனக்கு ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு அம்மா, கல்யாணம் ஆகாத அக்கா, கல்யாணம் ஆக வேண்டிய தங்கச்சி. இதை பார், நானும் உன்ன மாதிரி கஷ்டத்துல இருக்கிற ஆள் தான். தயவு செஞ்சு என்னை தொல்லைப்படுத்த வேண்டாம். சார் ப்ளீஸ் ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு நான் கிடைங்க சார். எனக்கு ஊதுபத்தி வேண்டாம். இந்த 50 பைசா குடி. யோ யோவா, என்னென்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? ஏயா வேண்டான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிற. போனா போதுன்னு எட்டனாவை கொடுத்தா என்னமோ பிச்சை கிச்சன் கிண்டல் அடிக்கிற. போயா. இந்த வார ராசி பலன்ல அடுத்தடுத்து சோதனைன்னு சொல்லி போட்டிருந்தான். ஒரு ஊதுபத்திக்காரன் அவன் மூலமா கூட சோதனை வருது. ஐயையோ. சார் இந்த ஊதுவத்தி வாங்கி உங்க வீட்டுல பத்த வச்சா பக்கத்து வீட்டு வரைக்கும் வாசனை வரும் சார். நீ ஒண்ணு பண்ணு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஊதுபத்தி வித்துரு, நான் இங்க இருந்தே வாசத்தை வாங்கிக்கிறேன். சார் ஏய், எரிச்சல் கலப்பாத, மரியாதையா போயிரு. இத பாரு, இன்னொரு தடவை மட்டும் நீ கதவை தட்டின சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு இது கைகலப்பல தான் முடியும் போட்டு. என்னையா ஒரு பாக்கெட் ஊதுவத்தி வாங்கினீங்கன்னா ஒரு வத்தி ஃப்ரீ சார். பேசியே கொண்டுருவான் போலக்க. சோப்பைக்கு வந்தீங்களா? அசர மாட்டான், எம்மாகாதரன். மிஞ்சி மிஞ்சி போனா 50 பைசா கொடுப்பான். அடே உன்ன ஒரே அடி. ஆள் போயிட்டானா நம்மள ஆயுள் கைதி ஆக்கிடுவாங்க. சரியா வராங்க. இது கரெக்டா இருக்கும் இல்லையே? இது கூட ஆபத்தானதுதான். ஓகே, தீ தரேன் இன்னைக்கு. ஏய் ஐயோ ஐயோ ஐயோ, சரி பண்ணிட்டா சரி பண்ணிட்டா. இந்த ஊதுபத்திக்கார சரி பண்ணிட்டானே. அம்மாடி அம்மாடி, உன் தலை மேல சத்தியமா சொல்றேன், இவ்வளவு நேரம் ஒரு ஊதுபத்திக்கார கதவை தட்டுன்னு தட்டி தொல்லைப்படுத்திக்கிட்டு இருந்தான். எரிச்சல் தாங்க முடியாம அவன் மேல தண்ணி அடிக்கலாம்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீ இப்படி இடம் மாறி நிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் என்ன நம்பு, தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள நியூமராலஜி ஒத்து வரல போல இருக்கு. என்னங்க, இன்னைக்கு எப்படியாவது மொத்த சோப்பையும் இவன் தலையில கட்டணும். தப்பு உங்க மேல இல்ல, நான் கூட இது உங்க வீடுன்னு எதிர்பார்க்கல. அட என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு என் மேல கோவத்தையே காணோம். என்னமோ தெரியலங்க, நாம எப்ப சந்திச்சாலும் மோதிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு வகையான ஒத்துமைங்க. இப்ப அது மோதல், பின்னால அது வேற மாதிரி. கோவம் இருக்கிற இடத்துலதான் அன்பு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கிட்ட இருக்குங்க, நிறைய இருக்கு. முதல்ல வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுல உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசுவோம். வேணாங்க, நான் போறேன். என்னங்க இது, என்னமோ அன்பு பாசம் ஏதோ சொல்லிட்டு திடீர்னு போறேங்கிறீங்களே? இல்லைங்க, ஊதுபத்திக்காரன் ஊதுபத்தி விற்க வந்தான், நான் சோப்பு விற்க வந்திருக்கேன். அவன் உங்களை எரிச்சல் முட்டின மாதிரி நானும் அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? ஐயோ என்னங்க இது, ஊதுபத்திக்கும் சோப்புக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது புகை அப்பவே வெளியே போயிருச்சுங்க, இது பொங்கு நுரை. அதுக்கு இதுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் தேர். வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். கையெடுங்க, நானே வந்துடுறேன். நீங்களே வந்துறீங்களா? வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயங்க? ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு சோப்பு பிடிக்குமா? என்னங்க இது, சோப்பு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? சோப்பு எப்பேற்பட்ட சமாச்சாரம். சோப் போட்டோம்னா வாச கம் 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 கம்னு வரும். சோப் போட்டோம்னா முகம் பல பல பலன்னு இருக்கும். அது ஒண்ணு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாட்டில் நிறைய பேர் வாயில சோப் போட்டு பல காரியங்களை சாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பையில சோப் போட்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய சமாச்சாரம். ஆமா, உங்க சோப் என்ன விலை? ஒரு சோப்பு 5 ரூபாய். 5 ரூபா தானே? ரொம்ப சீப்பா இருக்க. ஒரு 20 பீஸ் கொடுங்க. 20? ஆமாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு ஆளாளுக்கு ஒண்ணு கொடுப்போம். உங்களுக்கு விளம்பரம் தானே? கொஞ்சம் இருங்க, இந்த சோப்பு வாங்குறதுக்கு முன்னாடி இத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த சோப்பு பாருங்க, நீங்க ஒரு சரக்கு வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு உயரகமான சரக்கா தான் இருக்கும். அதனால உங்க சரக்கு பத்தி நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லங்கற. நம்ம வந்த நேரம் நல்ல நேரம் தான். உனக்காவது சோப் வாங்கி ஆகணுமே. இந்தாங்க. Thank you. என்னங்க இது, எது சாப்பிடாமயே போறீங்க? அடுத்த வாட்டி வரேங்க. அப்பப்போ வாங்க, எங்கேயும் வியாபாரம் ஆகலைன்னா கூட நான் வாங்கிக்கிறேன்.
நீ எல்லாம் ஒரு மனுஷன். ப்பு. நானும் புடவை கட்டிட்டு வந்திருக்கணும். அலையுதுங்க. சூப்பர் தலைவா, நேத்து தான் கார்ல பத்தி சொன்னேன், உடனே செட் பண்ணி கொண்டாண்டிய. நான் யாரை செட் பண்ணி கொண்டு வந்தேன்? அட உன் ஆளை தான் வெளியில பார்த்தப்பா, சும்மா தல தலன்னு சுண்டுனா ரத்தம் வரா மாதிரி சூப்பர் கலர் தலைவா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெக்கப்படக்கூடாது. 30 வயசுக்குள்ள கல்யாணம் ஆனதான் நாம ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம பையன் வேலைக்கு போவான். மிஸ் பண்ணா நாம கல்யாணம் இருக்கும்போது நம்ம பையன் ஸ்கூலுக்கு போவான். அப்புறம் 2 பேருக்கு ப்ராப்ளம். அப்படிங்களா? யா ஐயா சொன்ன மாதிரியே செஞ்சிடறேங்க. தேர் யூ ஆர். போடாங்க ஆபீஸ். முளைச்சு 3 அளவு இல்ல, அதுக்குள்ள வாய் பாரு. போடா. ஒரு நிமிஷம். என்ன? வெறும் பேண்ட் ஷர்ட் ஜெட்டி தோச்சி சலிச்சு போச்சு. ஒரு சேலை, ஒரு ஜாக்கெட், அது அது இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுப்பா. பிஞ்சிலேயே பழுத்துட்டானுங்க. சார் போஸ்ட். நந்து, உன் கல்யாணத்தை பற்றி நான் பல தடவை லெட்டர் போட்டேன். ஆனால் உங்ககிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை. லதாவியை நினச்சிக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துடாத. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என் ஆசை. இதுதான் நான் உனக்கு போடுற கடைசி லெட்டர். உன் கல்யாண பத்திரிகைக்காக காத்துட்ருக்கேன். என்றும் உன் நண்பன் ரமேஷ். கரெக்ட். நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். சோப்பு மேடம் சோப்பு சூப்பர் சோப்பு தேய்ச்சா நானும் தேய்ச்சா பகுதச்சா சொல்ல போனா என்ன வாசம் மோந்து பார்த்தா ஒன்று வீசும் மேலையும் கீழையும் ஆசையா தேய்க்கணும். மெடிசின் மிஸ்டர் மெடிசின் சூப்பர் மெடிசின் ஓவர் இப்போ ஓவர் காதல் ஃபீவர் சொல்ல போனா நல்ல ராசி என்றும் உன்னே I'm crazy காலையும் மாலையும் ஊசியில் ஏத்தணும். சோப்பு மேடம் சோப்பு சூப்பர் சோப்பு மெடிசின் மிஸ்டர் மெடிசின் சூப்பர் மெடிசின் சின்ன விழி ஓடை என்று மீன்கள் 2 நீச்சல் போட சிற்றிடையின் மேலே ஆடை போல நின்று நான் ஆட மத்தளமும் ஏங்க மூச்சு வாங்க மெல்ல தள்ளாட முன்னாடி எழுதும் கதை பின்னாடி புரியும் அம்மாடி தெரியும் நீ பொல்லாதவன் மன்மதன் மந்திரம் மெல்ல நான் சொல்லவா சோப்பு மேடம் சோப்பு சூப்பர் சோப்பு மெடிசின் மிஸ்டர் மெடிசின் சூப்பர் மெடிசின்
வைத்த சேதி சொல்லும் என்னோடு இப்போது மெதுவா ஒரு முன்னோட்டம் விடவா ஒத்திகை பார்ப்பது குற்றமா கூரடி சோப்பு மேடம் சோப்பு சூப்பர் சோப்பு மெடிசின் மிஸ்டர் மெடிசின் சூப்பர் மெடிசின் சொல்ல போனா நல்ல ராசி என்றும் உன்னை I am crazy சங்கமம் காணும் முன் குங்குமம் கொண்டு வா சோப்பு மேடம் மெடிசின் மிஸ்டர் ஏ ஹே சோப்பு மேடம் आपका मेडिसिन 15 रुपीस 15 यस என்கிட்ட 13 rupees இருக்கு 2 rupees मैं बाद में அப்புறமா வந்து नहीं 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 2 रुपीस 5% हमारा शॉप क्लोज चलो चलो இவெல்லாம் என்னையா கடை வச்சிருக்க தூக்கான் கே பாய் தும் ஹலோ சாரி இந்த காலத்து டாக்டருக்கு எப்படி மருந்து எழுதுன்னு தெரியல பணக்காரங்களுக்கு எழுதுற மாதிரி எழுதிருக்காங்க சார் என்ன மாதிரி ஏழை பழங்க வாங்குற மாதிரி குறைச்சல் எழுதக்கூடாது ஏங்க ஏழைக்கு ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியுமா வியாதி வருது வியாதி எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானதோ அதே மாதிரி தான் இந்த மருந்தும் கொண்டாங்க அது சரி இப்போ 15 ரூபாய்க்கு எங்க போறதுன்னு தெரியலையே இதே மருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கும் நீங்க உங்க வசதிக்காக பிரைவேட் டாக்டர்கிட்ட போனீங்க அதனால 15 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு இந்தாங்க இதை சாப்பிடுங்க சரியா போயிடும் என்கிட்ட 13 ரூபா தான் இருக்கு சாரி இது சாம்பிள் மருந்து நான் ஃப்ரீயா வேணா கொடுக்கலாம் விற்க கூடாது ஓ தம்பி இதில் கலப்படம் ஒன்றும் இருக்காதே இல்லை ஓசில் தரியா அதனால தான் நல்ல மருந்து தான் நம்புறேன் நல்லா நல்லா வெயிட் வெயிட் உங்க டேபிள் இருக்கிறது அங்க என் செக்ஷனுக்கு வந்து போனதுக்கா நீங்க எடுக்கிறீங்க ஹலோ யாரு விமலாவா எப்படி இருக்க ஓகே ஓகே சி 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பிஸியா இருந்தனால என்னால ஃபோன் பண்ண முடியல நாளைக்கோ நாளானைக்கோ நானே உனக்கு ஃபோன் பண்றேன் ஓகே ஓகே யாருப்பா அந்த விமலா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போன்ல பேசுறாளே அந்த விமலா யாரு? இது பர்சனல் உங்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பர்சனல் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு தேவையில்லை என்ன மேடம் ராஜபாளையம். அது எப்படிங்க அந்த உம்மா எதுங்க உம்மா கொடுத்தீங்களா அது எப்படின்னு கேட்டேன் காட்டுறேன் போனேன் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு ஃபோன் வச்சிருக்கேன் கம்பெனி டெலிஃபோன் இது பார்ட்டி கிட்ட பேசணும் மெடிக்கல் பத்தி பேசணும் பிசினஸ் பத்தி பேசணும் அனாவசியமா யூஸ் பண்ண கூடாது அண்டர்ஸ்டாண்ட் கெட் அவுட் मेम साहब ये 105 रुपया है हमारा साबुन मार्केट में नंबर 1 है ये टिकिया में 50 से ज्यादा कपड़ा वॉश कर सकेगा सुनिए हमारा सोप बम्बई में बहुत फेमस है एक ही एक टिकिया ले लिए प्लीज என்னங்க சோப்பு சோப்பு சோப் என்னங்க சோப்பு உங்களை எங்கெல்லாம் தேடுறதுங்க சோப்பு ये ஒண்ணு இல்ல அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நீங்க ஒரு சோப்பு கொடுத்தீங்களே சோப்பு அந்த சோப்பு உண்மையிலேயே சூப்பர் சோப்புங்க சோப்பு मिस्टर என் பேர் சோப் இல்ல இல்ல நீங்க பேர் சொல்லாதனால சோப்பு நான் உங்களை சோப்பு சோப்புன்னு கூப்பிட்டு என் பேர் சோப் நந்தினி நந்தினி நல்ல பேர் அழகான பேர் மார்வலஸ் டியர் நந்தினி உங்களுக்கு என்ன வேணும் விஷயத்துக்கு வாங்க ஏன் வேணாம் பேசுறீங்க அது என்னமோ தெரியலங்க உங்களை பார்த்தாலே ஏதோ பேசணும் போல தோணுது அன்னைக்கு நீங்க சோப்பு கொடுத்தீங்களே அந்த உடம்பு ஃபுல்லா நல்லா தேய்ச்சு குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு போனேன் ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் என் பக்கத்துல வந்து அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நான் ஏதோ ஃபாரின் சென்ட் போட்டிருக்காங்க நினைப்புல ஒருத்தன் மஸ்காங்கறான் ஒருத்தன் நைட் மேராங்கறான் ஒருத்தன் ப்ளே பாயாங்கறான் அப்புறம் ஆளாளுக்கு ஒன்று கேட்டாங்க எல்லாத்துக்கும் கொடுத்து மொத்த சோப்பையும் காலி பண்ணிட்டேன் அந்த சோப்பை என்ன பண்ணீங்க அதான் உடம்புல நல்லா போட்டு தேய்ச்சு குளிச்சிட்டேன் ஐயோ இது துணி துவைக்கிற சோப்புன்னு எழுதிருக்கேன் அதை படிக்க வேண்டாமா துணி துவைக்கிற சோப்பா உனக்கு அறிவு இருக்கா விக்க வந்தவனே துணி துவைக்கிற சோப்புன்னு முதல்ல சொல்லி துவைக்க வேண்டியதானே வாங்குன நீ அதுல துணி துவைக்கிற சோப்புன்னு எழுதிருக்க அதை படிக்க வேண்டாம் ஒரு பொண்ணு சோப்பு கொடுத்தா என்ன பத்தியே கனவு கண்டுக்கிட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிருப்பேன் எது உன்னை பத்தி நான் கனவு கண்ணா அதான் 25 சோப் வாங்கினா உனக்கு ஒரு 10 ரூபா கமிஷன் கிடைக்கும் என்ன மாதிரி இன்னொரு 10 பேர் சோப் வாங்கினாங்கன்னா சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லி பாவப்பட்டு பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு வாங்குற மாதிரி என்கிட்ட நீ சோப்பு வாங்கினா எனக்கு ப்ரமோஷனா எனக்கு 10 rupees கமிஷனா what the hell do you think about me do you think I sell soaps for my food and shelter do you think I walk all the way for my commission listen to me man first you should know about me and then talk about me the money I earn is not for my family it's just for poor people and beggars understand என்னையா லவ் பண்ணி விட்டுட்டியா? எத்தனை மாசம்? 4வது மாசம் இல்ல what
என்ன வாட்டி கேட்டு நீ தமிழ்ல பேசலாம்ல? புரியாத பாஷையில இங்கிலீஷ்ல ஏதோ கசாமுசான்னு பேசுற. மத்தவங்களே இன்னொரு மாதிரியா சந்தேகப்படுறாங்களே. ஒண்ணு இல்ல சார், இது எங்க குடும்ப பிரச்சனை. குடும்பமா? வா இப்படி. The great industrialist ராஜாராம் தெரியுமா உனக்கு? அந்த ஆளுக்கு என்ன தெரியாது? அவரோட ஒரே மகள் யார் தெரியுமா? ஆள் பர்சனாலிட்டியா இருக்குமா? நான் தான். நீங்களா? எங்க வீட்ல எத்தனை கார் இருக்கு தெரியுமா உனக்கு? எத்தனை காரு? 6 கார் இருக்கு. 6ஆ? அது அத்தனை விட்டுட்டு நான் ஏன் சோப்புக்கு வந்தேன் தெரியுமா உனக்கு? ஹாபி, பொழுதுபோக்கு, சோஷியல் சர்வீஸ். சமூக சேவை ஆல்சோ. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது, எப்பவும் கார்லயே சுத்த கூடாது, ஜனங்களா பழகணும், அவங்களோட சேர்ந்து போகணும்னு பஸ்லயும் ஆட்டோலயும் போய் ஏன் மன திருப்திக்காக தினமும் அப்பா கிட்ட திட்டு வாங்கி சோப்பு வித்தா எனக்கு ப்ரமோஷன். 10% கமிஷன். உனக்கு டிஸ்கவுண்ட் வேணும்னா இனிமே ஏன் கம்பெனில வந்து சோப்பு வாங்கி உனக்கு 10% கமிஷன் தர சொல்றேன். இனிமே என்ன தேடி அலையாது. Do you understand Mr. Medicine? வெயிட். என் பேர் மெடிசன் இல்ல, மிஸ்டர் நந்தகுமார். எங்க பக்கத்தாத்து மாமி எல்லாம் என்ன செல்லமா நந்து கண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த 2 பேர்ல ஏதாவது ஒரு பேர்ல கூப்பிடு. நான் அப்படி கூப்பிட விரும்பல. வேணியா? நல்லா வேணும். 100 ரூபா கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட சோப்பானா அவனை லவ் பண்ணாளா? இந்த ஊதுவத்தி இருக்கு, அழுதாலும் வாங்க மாட்டேங்கிறான், தொழுதாலும் வாங்க மாட்டேங்கிறான். சாவறதுக்குள்ள எப்படியே இவனை ஊதுவத்தி வாங்க வச்சே ஆகணும். வத்தி வாக்கலையோ. இன்னைக்கும் ஒரு பேண்ட் ஒரு சட்டா, மறுபடியும் அவனா சேர் அடிச்சானா அவனை. என்னது வண்டி மட்டும் இருக்கு, ஆளை காணோம். ஊருட்டே ஓடிட்டானா? 5 பேண்ட் 5 சட்டை ஆச்சே. என்ன டேய், நீ கடையை மாத்திர இல்ல ஏரியாவை மாத்திரனா ஒண்ணு என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கணும். இல்லன்னா என் துணிகளையாவது கொடுத்துட்டாவது வந்திருக்கணும். எங்கடா துணி எல்லாம்? அவசரப்படாதுப்பா, நான் ஒண்ணு ஏரியா மாத்தல. சொல்றதை கேளு. எங்க மாமா கடையில ஆள் இல்லைன்னு சொன்னாங்க, அதான் ஒரு நாள் வந்து வேலை பாக்குறேன். நிச்சயமா நாளைக்கு நம்ம ஏரியாக்கு நீ வந்துருவியல்ல? வந்துருவான்ப்பா. என் துணியெல்லாம் ஒண்ணு வித்துறலையே? இதா பாத்தியா? சரிடா டேய், சரிடா. ஆமா, உன் லவ் என்னாச்சு? லவ்வா? அவ கோடீஸ்வரிடா. அவ லெவல் எங்கேயோ, நம்ம லெவல் எங்கேயோ. அவளுக்கு எனக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அது போயிருச்சு. அப்ப 30 வயசுக்கு மேலதான்.